அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாஜி குக்கிங் விளாக்ஸ். அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புகாரியோடைய ஃபேமஸான தம் பீஃப் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய சைஸு தக்காளியை மெலிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புதினா, தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கையிலே நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பீஃபை 12 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சுருக்கோம். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு கப் அளவு தயிர், கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா அதில் இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கறியிலே எல்லா மசாலும் நல்லா ஊறட்டும். எவ்வளோக்கு நம்ம டைம் எடுத்து இதை ஊற வச்சு நல்லா நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணால் கொஞ்சம் காரம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காரம் போதுன்றதுனால இதுவே போதும். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 5 வெங்காயம் நான் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கட்டும். நல்லா முறுமுறுன்னு வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். ஒரு 70% வந்து நல்லா ரைஸ் வந்து குக் ஆகிடணும். அது வேகட்டும். பக்கத்தில் நம்ம ஒரு அடுப்பில் வந்து ஒரு குண்டா வச்சுக்கலாம். அந்த குண்டாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஓல் ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் வந்து மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
பீஃப் பிரியாணி நம்ம நார்மலாக செய்கிறத விட தம் போட்டு செஞ்சாக்கா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீஃபு, மசாலா எல்லாம் நல்லா ஊறிட்டுருக்கோம் பீஃபில், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீஃபு வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அது பாயில் ஆகட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா ரைஸு, அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக போடுங்க எல்லா இடத்துலையுமே. ஈக்குவலாக ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஃபுட் கலர் வேணுன்றதுனால கேசரி பவுடரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியனு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே தம்மில் விட போகிறோம். வாழை இலையை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு போட்டுட்டு அது மேலே வெயிட்டாக ஒரு பொருளை வச்சுக்கோங்க. நான் ஒரு குண்டா ஃபுல்லாக தண்ணி வச்சு நல்லா வெயிட்டாக இது பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்ப்போம். தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வாழை இலையில் இருக்க சாறு எல்லாமே நம்ம ரைஸில் அப்படியே இதுவாகிட்ருக்கோம், ஆட் ஆகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் ரைஸு ஒன்றோட ஒன்று
ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம பீஃப் பிரியாணி, தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பீஃப் பகோடா எப்படி பண்ணலாம் வாங்க பார்ப்போம். போன்லெஸ் இல்லாத பீஃபை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கேசரி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 கப்பு தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 1/2 லெமன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்லா காரமாக இருக்கும். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஃபை 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சிம்லே வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கத்தை வேக வைக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஃபேமஸ் புகாரி தம் பீஃப் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.